ஸோ வெல்கம் டு டெவலப்பர் பாயிண்ட் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதே HTML இருக்கக்கூடிய டேபிள் டேக் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த டேபிள் டேக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷெட்யூல் பண்ண போகிறீங்க, ஒரு டைம் டேபிளோ இல்லை ஷெட்யூல்டோ இல்லை மார்க்ஸ் லிஸ்ட்டோ அது மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டேபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத காட்டிலும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம ப்ரௌசரில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே இருக்கா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கா? எஸ், நான் ஏற்கனவே டெம்ப்ளேட் மேக் பண்ணி வச்சுருக்கேன் போல். ஓகே ஃபைன். இதில் டேபிள் அப்படிங்கிற டேக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு பேட் எலமெண்ட், அதனால் இதுக்கு க்ளோசிங் டேக்ஸும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஆரில் டேபிள் ரோ தான் நம்ம எப்பயுமே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டிஆர் கொடுத்துட்டு டிஆருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ், ஸோ நேமுங்கிறது கொடுக்குறேன், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்பர் கொடுத்துக்கலாமா? எஸ், நம்பருங்கிறத கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட், எத்தனாவது படிக்கிறான் அந்த விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன், எத்தனாவது செக்ஷன் அந்த பையன் படிக்கிறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். இது ஹெட்டிங். ஓகேவா? ஸோ ஹெட்டிங் கொடுத்தாச்சு. அடுத்து அகைன் ஒரு டேபிள் இருக்குள்ள அதோட டேட்டாஸ் கொடுக்க போகிறேன். அதனால் டேட்டாஸ்னால் டிடி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது டேக்காக கன்வெர்ட் ஆகலை, இப்போ பாருங்கள் டேக்காக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ டிடி கன்வெர்ட் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து நேமில் வந்து பார்த்திங்கன்னா காஷு அப்படின்னு ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரோல் நம்பர் கொடுப்போம். பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12வது படிக்கிறப்ப 0 1 2 3 இது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துக்கிட்டு ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா 12th XII 12th வந்துடுச்சா? ஆஹா, இதை போடுறதுக்குள்ளே எஸ் 12th வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன். ஸோ செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏ செக்ஷன் படித்தேன், அதனால் ஏ செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ டேபிளில் இங்கே HTML எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதை நம்ம லைவில் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே ரன் ஆகிட்டுருக்கு. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் லைவ் ஆரம்பிக்கிறேன். வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நேமு, நம்பரு, ஸ்டாண்டர்டு, செக்ஷனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்றைக்கி மேனுவலாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டேபிளாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ரைட்டாக இதுக்கு எனக்கு ஒரு பார்டர் வேணும். ஸோ பார்டர் வேணும்னா ஜஸ்ட் இந்த டேக்கில் போட்டுக்கோங்க, இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் தேவையில்ல. ஓகே, ஸோ பார்டர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஒன்று அலைன் ஆகிருக்குங்க. ஓகேவா? சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதிலே ஒரு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அந்த பார்டர், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது மாதிரி ஒரு டேபிள் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிம்பிளாக இருக்கிற இந்த டேபிள் டேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அலைன் பண்ணிட்டு போகலாம். இப்போ எப்படி நமக்கு டிஆர் இருக்கோ அதே மாதிரி டிசியும் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, அது வந்து டேபிள் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காலம்ஸை உங்களால் அலைன் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா மக்களே? ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும், நீங்களாக பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் நாங்கள் வீடியோ போட ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.